ஆரம்பிச்சிடலாம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவுடைய இன்ப நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் பெருக்கடுவது என்ற அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த வார நாட்களிலே ஒரு எப்படி சொல்றது, அவர் இப்போ இந்த பாம்பேல எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கடல் பக்கத்தில் இந்த புறாக்கள் ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, அந்த புறாக்கள் எதை நம்பி இருக்கும் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, நம்மளை போஷிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கூட்டம் எப்போவுமே என்ன ஆகும், இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த மாதிரி கூட இல்லை, தேவன் நம்மளை நித்தமும் என்ன பண்ணுறாருன்னா போஷிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். எங்கேயோ இருந்து ஒத்தாசை கிடைக்கும் என்று நாம் எதிர்பார்த்து வாழ்கிறவர்கள் அல்ல. பர்வதங்களை நோக்கி நான் பார்க்கிறேன், அங்கிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று பார். நாம 2 பர்வதங்கள், ஒன்று நித்திய கன்மலை, ஒன்று ஞான கன்மலை. ஸோ அனுதினமும் போஷித்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கும் அப்படியே இதை என்ன பண்றார், நமக்கு அப்படியே அந்த இறையை கொடுக்குறார். கொடுக்கும்போது நம்ம இப்போ யார் மாதிரி சாப்பிட போறோம்னா, புறாக்கள் போல சாப்பிட போறோம். ஏன் புறாவை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. கபடற்றது, புறா கபடற்றது, அதனால பேசிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு சப்ஜெக்ட் பிரதர் புறாவை பத்தி தான் எடுக்க போறாரு. நான் சொல்ல வேண்டிய இன்ட்ரடக்ஷன்லாம் நீங்க சொல்லாதீங்க, நான் இன்னும் அவுட் பண்ணலையே. அதனால நோவாவின் நாட்கள்ல நோவா அனுப்பிச்சுட்ட அந்த 3 புறாக்கள் இருக்கு இல்லையா, அதை குறித்து நம்ம ஏற்கனவே ஒரு சிலர் இங்கே கேட்டிருக்கலாம் அந்த பாடம். வழக்கத்தின்படி பழக்கத்தின்படி அதை மறந்துருப்போம், சரிங்களா? அதனால அதை மறுபடியும் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். இந்த ஒரு கூடுகைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று நாம் பாடலாம். ஓகே, இந்த பாடல் அனைவருக்குமாக தெரிந்த பாடல் அப்படின்னு உங்களை நம்பி இந்த பாட்டை எடுத்திருக்கிறோம். அதனால அதை நன்றாக பாடி தேவனை துதிக்கும்படியாக உங்களை அன்பாக கேட்டுக்கொள்ளும். நீங்காத பாவம் நீங்காததேனோ, நீங்கிடும் நாள் தான் இதோ. நீங்காத பாவம் நீங்காததேனோ, நீங்கிடும் நாள் தான் இதோ. பாவியை ஒரு போதும் தள்ளாத நேசர் வாவென்று அழைக்கிறார். பாவியை ஒரு போதும் தள்ளாத நேசர் வாவென்று அழைக்கிறார். நீங்காத பாவம் நீங்காததேனோ, நீங்கிடும் நாள் தான் இதோ. யெகோவாவின் அன்பின் ஆழம், இயேசு உலகில் வந்தார். யெகோவாவின் அன்பின் ஆழம்,
இயேசு உலகில் வந்தார், பாசமாயவரை பற்றிய பேர்க்கு பாவ மன்னிப்பு ஈவார். பாசமாயவரை பற்றிய பேர்க்கு பாவ மன்னிப்பு ஈவார். நீங்காத பாவம் நீங்காததேனோ, நீங்கிடும் நாள்தானிதோ. மோசே முதலிய முற்பிதாக்களை முன்னின்று நடத்தினார். மோசே முதலிய முற்பிதாக்களை முன்னின்று நடத்தினார். முன்னோடியாக திகழும் சபையை முன்னின்றும் நடத்துவார். முன்னோடியாக திகழும் சபையை முன்னின்றும் நடத்துவார். நீங்காத பாவம் நீங்காததேனோ, நீங்கிடும் நாள்தானிதோ. 1000 வருட அரசாட்சியில் அன்புடன் உன்னை பற்றும். 1000 வருட அரசாட்சியில் அன்புடன் உன்னை பற்றும். ஆசீர்வாதத்தை இழந்து போகாமல் அண்டிக் கொள்வோம் அவரை. ஆசீர்வாதத்தை இழந்து போகாமல் அண்டிக் கொள்வோம் அவரை. நீங்காத பாவம் நீங்காததேனோ, நீங்கிடும் நாள்தானிதோ. இந்த ஒரு கூடுகைக்கு என்னுடைய ஆரம்ப ஜெபத்தை என்னுடைய அன்பு சகோதரர் விக்னேஸ்வரன் அவர்கள் ஏறிருக்கும்படியாக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வாசமாய்க்க எங்கள் பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, ஒருவருக்கே துதி கன மகிமை யாவையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் துதியும் ஸ்தோத்திரங்களை செலுத்தும் தேவனே. தேவனே, உம்முடைய அன்பினாலும் இரக்கத்தினாலும் தயவினாலும் எங்களை சகோதர சகோதரிகளாக ஒரு மனதின் ஆவியோடு எங்கள் குடிச்சத்தை கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தேவனே. தேவனே, இந்த நாளிலும் நாம் உம்முடைய திட்டத்தை தெரிந்து கொள்ளவும், உம்முடைய சத்திய வேதங்களில் உள்ள வசங்களில் நாங்கள் அறிந்து கொள்ளவும், அதன்படி நடக்கவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு தேவையான ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்த முடியாது நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் தேவனே. தேவனே, பேசக்கூடிய தாசனையும் நீ ஆசீர்வதித்து என்ன எங்களுக்கு தேவையோ அதை எங்களுக்கு தெளிவாக புரியும் வண்ணமாக கொடுக்க முடியாது நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் தேவனே. தேவனே, துவக்கம் முதல் முடிவு வரை நீரே எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த முடியாது ஆண்டவர் இரட்சகரும் போதுகரும் கண்மலையும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். சபையார் அமரும். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்பொழுதும் கூட நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு பிரயோஜனமாக 3 புறாக்கள் என்கிற தலைப்பிலே தேவ செய்தியை நமக்கு தரும்படியாக நம்முடைய அன்பு சகோதரை இப்போ அழைக்க போகிறோம். எந்த சகோதரன் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். யாருது? பூபாலன் பிரதர் என்ற பேரை சிரிச்சுக்கிட்டே நீங்க சொல்றீங்க. ஏன் சொல்றீங்க? 8 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடலான்ற நோக்கத்தோட சொல்றீங்க. நல்லாவா இருக்கு இல்லையா? சரி, சந்தோஷம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பாடத்தை நமக்கு டீட்டெயிலாக எடுத்து கொடுக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் பூபாலன் பிரதர் அவர்களை
சபையார் சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களோடு, வாழ்த்துக்கள் சொன்ன அனைவருக்கும் நன்றி எடுத்துக்கொண்டு, வாழ்த்துக்கள் சொல்லாத சிலருக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை எடுத்துக்கொள்கிறேன். தேவன் இன்று நாளில் நம்மளுக்கு ஜீவனை தந்து அவருடைய சத்தியத்தை, அவருடைய தேவனுடைய திட்டத்தை தியானிக்க மேலும் ஒரு நாளை காண செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட நாளிலும் இன்று நாம் தியானிக்க இருக்க பாடத்தின் தலைப்பானது சகோதரர் சொன்னதாக 3 புறாக்கள். பொதுவாக வேதத்தில் புறாக்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதில் ஒரு பாயிண்ட் சகோதரர் சொன்ன மாதிரி கபடமற்றது. வேற என்ன நம்ம பார்த்துருக்கோம் புறாவை பற்றி? அவ்வளோதான், சுத்தமான தண்ணி குடிக்கும். புறாவின் கண்களை பற்றி பார்த்துருக்கோம், கபடமற்றது, பார்க்கும் மிகவும் அழகாக இருக்கக்கூடியது. அதே போல் அதே போல் பார்க்கும்போது அநேக குணாதிசயங்கள் அதை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும், அழகாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது புறாக்கள் அநேக வகைகள் இருக்கு. மாடப்புறா, மணிப்புறா, காட்டுப்புறா, அந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்கு. ஏறக்குறைய பார்த்தா ஒரு 300 வகையான புறாக்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது ஒரு 3 புறா மட்டும் இப்போ பார்ப்போம். மீத 290 பின்னாடி அப்புறம் தேவைப்பட்டா பார்த்துக்குவோம். இப்போதைக்கு ஒரு 3 புறாக்கள். இந்த 3 புறாக்கள் எதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படி பார்க்கும்போது, எந்த காலகட்டத்தில் சொல்லியிருக்குன்னா, முதலாம் உலகத்தில் நோவா பேலை ஆரம்பித்த காலத்தில் அந்த 3 புறாக்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ எப்போ பார்க்கும்போது முதலாம் உலகத்தில் ஆரம்பிச்சிருக்கு. எதனால் அந்த பேலையை செய்ய சொன்னார் அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு அநேக இடத்துல ஒரு மழையின் எச்சரிப்பு ரெட் அலர்ட் கொடுக்குறாங்கன்னா, முதல்ல ரெட் அலர்ட் கொடுத்த யாருன்னா தேவன் தான். இப்போ கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க. அவர் கிட்டத்தட்ட ஒரு 120 அந்த பேலையை செய்ய சொல்றதுக்கு முன்னாடியே ஒரு எச்சரிப்பை கொடுத்து, அந்த பேலை தண்ணிக்குள்ளே இருந்த நாட்கள் வரைக்கும் தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து வைக்க சொல்லி அவர் ஒரு எச்சரிப்பை கொடுத்து அதை வழி செஞ்சிருக்காரு. அந்த பேலையை செய்ய சொன்ன விதம் என்ன அப்படி பார்க்கும்போது, அவர் வாசிக்கல சிஸ்டர், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமுமாய் இருக்க வேண்டும். அப்போ பேழையின் நீளம் பார்த்தா ஒரு பக்கம் பார்த்தா 300 முழம். முழம்ன்றது எப்படின்னா 1.5 அடி கணக்கில் சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய அகலம் 50 அடி, உயரம் பார்த்தா ஒரு 30 அங்குலம், 30 முழம் அந்த கணக்கில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இது அடிக்கணக்கில் பார்க்கும்போது 437 அடி 6 இன்ச்சு நீளம் அந்த பேழையுடைய நீளம். அகலம் பார்க்கும்போது 72 அடி 11 இன்ச்சு அதனுடைய அகலம். உயரம் பார்த்தோம்னா 43 அடி 9 இன்ச்சு அதனுடைய உயரம். ஏன்னா நம்மளுக்கு முழம் சொல்கிற காட்டில் அடிக்கணக்கில் சொல்லும்போது நம்மளுக்கு கொஞ்சம் புரியும். பொதுவாகவே பேழையோடைய அளவு எப்படி இருக்கும் அப்படி பார்க்கும்போது, அது மிதக்கும் தன்மைக்கு இருக்கணும் அப்படின்னா, அந்த நிபுணர் சொல்லும்போது பார்த்தா 6:1 அந்த ஒரு அடிப்படையில் இருந்தால் மட்டும்தான் அந்த பேழை மிதக்கும் தன்மைக்கு ஏதுவாக இருக்கும். இன்றைக்கும் அது அநேக கப்பல் செய்யும்போது பார்த்தோம்னா இந்த 6:1 அப்படின்ற அடிப்படையில் தான் செய்யப்பட்டிருக்கு. இதை தான் தேவன் முத நோவா கிட்ட இந்த ஒரு கணக்கின் அடிப்படையில் செய்ய சொல்லியிருக்காங்க. அடுத்தா பார்க்கும்போது அந்த பேழையை எந்த மாதிரி செஞ்சுருக்காங்கன்னா 3 பகுதியிலாக பிரிக்க சொல்லியிருக்காங்க. கீழ்ப்பகுதி, நடுப்பகுதி, மேல் பகுதி. இந்த கீழ்ப்பகுதியில் எந்த மாதிரி ஃபில் பண்ணிப்பாரு அப்படி பார்க்கும்போது, பெரிய பெரிய விலங்குகள். ஏன்னா அந்த கீழே தான் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கணும். இருக்க மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா அதோடைய வெயிட்லெஸ் இருக்க கம்மியாக இருந்தால் மட்டும்தான் அந்த போட்டு சேஃபாக இருக்கும், அது ட்ராவல் பண்ணுறதுக்கு எதுவாக இருக்கும். அப்போ கீழே எந்த மாதிரி இதெல்லாம் அடைச்சிருப்பாங்கன்னா விலங்குகள், பெரிய பெரிய விலங்குகள், அந்த இதெல்லாம் கீழ் ஃப்ளோரில் இருந்திருக்கும். அந்த 2வது பேலை நடுவில் இருக்கிற பேலையில் பார்க்கும்போது அந்த ட்ராவல் பண்ண வேண்டிய நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஃபுட்டேஜ் எல்லாமே அதில் இருந்திருக்கும். அந்த 3வது மேலே இருக்கக்கூடிய இதில் தான் பறவைகள் இவங்க எல்லாமே அதில் வச்சுருந்துருப்பாங்க. அதில் தான் அவர் அந்த பறவை பறக்க விடுறதுக்கு ஏதுவாக இருக்கும். இவங்களும் அங்கே தான் தங்கியிருக்காங்க. யார் நோவா கூட அவங்க இருக்காங்க எல்லாருமே. அப்போ அந்த பேலையை எதில் செய்ய சொல்லியிருக்காரு அப்படி பார்க்கும்போது கொப்பேறு மரத்தினால் செய்ய சொல்லியிருக்காரு. இப்போ வேதத்தில் பார்க்கும்போது அநேக மரங்கள் இருக்கு. கர்வாலி மரம், தேவதாரு மரம், பேரிச்சை மரம், அப்படி அத்தி மரம், நிறைய மரங்கள் இருக்கு. ஆனால் தேவன் செய்ய சொன்ன மரம் பார்த்தோம்னா இந்த கொப்பேறு மரத்தில் தான் செய்ய சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கொப்பேறு மரத்தில் செய்யும்போது அதோட மிதக்கும் தன்மைக்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் எவ்வளோ பெரிய ஒரு பேராபத்து வந்தாலும் அந்த மரத்தில் செய்யப்படும்போது எந்த ஒரு சேதாரமும் அந்த பேலைக்கு ஆகாது. ஏன்னா எப்படி பார்த்தாலும் வெள்ளம், மலைகள், சிகரங்கள் எல்லாத்துலேயும் போய் மோதக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அப்படி வரும்போது எந்தவித ஒரு டேமேஜும் ஆகாது.
ஆனால் இப்பேற்பட்ட கொப்பேர் மரம் வேதத்தில் பார்த்தா ஒரே ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது எங்கன்னா இவர் செய்ய சொன்னால் இந்த ஒரு அதிகாரத்தில், இந்த ஒரு வசனத்தில் மட்டும்தான் இந்த கொப்பேர் மரத்தை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. மற்ற எந்த இடத்துலையுமே இந்த கொப்பேர் மரத்தை பற்றி குறிப்பிடப்படலை. அதுக்கப்புறம் அந்த கொப்பேர் மரத்தை வந்து கீழ்பூசு உள்பூசுன்னு சொல்லி அநேக இடங்கள் அந்த பூசு சொல்லி பண்ணியிருப்பாங்க. அப்படி செய்யக்கூடிய நாள்லையுமே கூட அவங்க இடத்துல வந்து கண்டிப்பாக தேவன் நோவா வந்து தேவன் குறித்த அந்த வார்த்தைகளையும் சத்தியத்தை குறித்து சொல்லியிருப்பாங்க, மனம் திரும்ப சொல்லியிருக்காங்க. ஆனால் யாரும் மனம் திரும்புறதா இல்லை. அநேக முறை நோவா கண்டிப்பாக வந்து மனம் திரும்புற குறித்து எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. வாசிக்கலாம். 1 பேதுரு 3:20. 1 பேதுரு 3:20. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடே காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து காணப்பட்டார்கள். யார் இந்த 8 பேர்? இப்ப நோவா மட்டும் ஏன் காக்கப்பட்டாரு? நோவா குடும்பம் மட்டும் ஏன் காக்கப்பட்டது? கீழ்ப்படிச்சாங்க தேவனுடைய வார்த்தை. வசனம் என்ன சொல்லுதுன்னா, நோவா வம்ச வரலாறு சொல்லும் போது அவர் வந்து நீதிமானும் உத்தமமா இருந்தான்னு சொல்லிட்டாரு. நோவா அப்படி இருந்தாரு. அவருடைய மனைவி பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கா வேதத்துல? இப்படி இருந்தாங்கன்னு சொல்லப்படலை. அப்ப இந்த 8 பேர் மட்டும் தான் பிரவேசிச்சிருக்காங்க. ஏன் அப்படி பார்க்கும்போது ஒரு நீதிமான் நிமித்தம் பார்த்தீங்கன்னா அந்த சந்ததிகளை ஆசீர்வதிக்கப்படும் பின்னாடி தேவன் சொல்லிக்கிறார். அதனால நோவா எந்த அளவுக்கு நீதிமானா இருந்தாரோ அவருடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. இன்னொன்று, அவர் தேவனோடு சஞ்சரித்து வந்தனால அவங்களுடைய பிள்ளைகளும் அவங்க பார்த்துருப்பாங்க அவங்களுடைய கிரியை, நோவா எந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்திருக்கான்னு. அவருடைய கிரியை நிமித்தமாக அவங்க பிள்ளைகளும் வாழ்ந்து வந்திருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டால், தேவனுக்கு பிடிக்காத அருவருப்பான காரியங்களை அவங்க செய்யலை. அவங்களுடைய மருமக கண்டிப்பாக வந்து தேவதூரோட எந்த ஒரு ஐக்கியம் படலை. அவங்க ஒரு அருவருப்புக்குள்ளே போகலை. அந்த ஒன்றே அவங்களுடைய குடும்பத்தை காக்கப்படுறதுக்கு ஒரு முக்கியமாக காரணமாக இருந்துச்சு. அப்படி பிரவேசித்துக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு ஜலப்பிரளயம் ஆரம்பிச்சிருக்கு. ஜலப்பிரளயம் வந்து பூமிக்கு ஊட்டுக்கண்கள் திறந்திருக்கு, மழையும் வந்திருக்கு. எப்போ இந்த ஜலப்பிரளயம் வந்துச்சு அப்படி பார்க்கும்போது வாசிக்கலாம். ஆதியாகமம் 7:6. ஆதியாகமம் 7:6. ஜலப்பிரளயம் பூமியின் மேல் உண்டான போது நோவா 600 வயதாய் இருந்தான். அப்போ அந்த இது உண்டாகும் போது என்ன, 600 வயசு, கரெக்டாக 600 வயசு அப்படின்னு கேட்டால் 600 வயசாகி 2ஆம் மாதம் 17ஆம் தேதியில தான் அந்த ஜலப்பிரளயம் ஆரம்பிக்குது. அப்போ நம்மள மாதிரியே அவர் லேட்டாக வந்திருப்பானா? இல்லை, அவர் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருப்பார். எப்போ வந்திருப்பார் அப்படி பார்க்கும்போது வசனம் என்ன சொல்லுதுன்னா, 7 நாட்களுக்கு பின்பு மழை பெய்தது அப்படின்னு. அப்போ 7 நாட்களுக்கு அந்த சாட்டை பார்த்தோம் தெரியும். நோவா பேழைக்குள்ள போனது எப்படின்னா, ஜலப்பிரளயம் வந்தது 2ஆம் மாதம் 17ஆம் தேதி. அவங்க ஒரு 7 நாட்களுக்கு முன்பு உள்ள போயிருக்காங்க. அங்கே வசனம் சொல்லப்படுது, 10ஆம் வசனம் சொல்லும்போது 7 நாட்கள் பின்பு மழை ஆரம்பித்தது. அப்போ எப்போ உள்ள போயிருக்காரு பார்க்கும்போது 2ஆம் மாதம் 10ஆம் தேதி உள்ள போயிருக்காரு. 7 நாட்களுக்கு பின்பு ஜலப்பிரளயம் ஆரம்பிக்குது. எத்தனை நாள் மழை பெய்யுது அப்படி பார்க்கும்போது வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆதியாகமம் 7:10. 7 நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று. இதுதான் அந்த வருஷம் கொடுத்துக்கிட்டு ஆதார வசனம். ஆதியாகமம் 7:11. நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. அப்ப எப்ப ஜலப்பிரளயம் வந்துச்சுன்ற பார்த்துட்டோம். 2ஆம் மாசம் 14ஆம் தேதி. 2ஆம் மாசம் 14ஆம் தேதி எங்க இருக்கு ஜலப்பிரளயம் வருது. அதுக்கு அடுத்து தான் மழை பெய்ய, தொடர்ந்து 40 நாட்கள் தொடர்ந்து மழை பெய்ய ஆரம்பிக்கும். வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதியாகமம் 7:12. 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. சாட்டை கவனிச்சோம்னா அந்த ஜலப்பிரளயம் ஆரம்பிச்சு அந்த 40 நாட்கள் மழை பெஞ்சிருக்கு. 40 நாள் மழை பிடிச்ச உடனே எப்போ வரைக்கும் தண்ணி நின்றுருக்கு அப்படி பார்க்கும்போது முதல் வருஷம் மட்டும் வாசிங்க. ஆதியாகமம் 7:24. ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாதித்து கொண்டிருந்தது. அப்ப எத்தனை நாள்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மாசமா தண்ணி மழை பெஞ்சு முடிச்சதுல இருந்து ஒரு 5 மாதம் 150 நாள் தண்ணி அப்படியே நின்றுட்டு அதுக்கப்புறம் தான் 7ஆம் மாதம் 17ஆம் தேதி எப்ப இருந்து நோவா உள்ள அவருடைய காலத்துல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. 7ஆம் மாதம் 14ஆம் தேதி என்ன படிக்குன்னா அந்த மலையில போய் நின்றுருக்கு, அராரத் மலையில. வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று.
அப்போ 7 மாதம் 7ஆம் மாதத்தில் அங்கே நிற்கிது. அதுக்கப்புறம் தண்ணி வடிஞ்சிருக்கு. எப்போ வடிஞ்சிருக்குன்னா 10ஆம் மாதம் மட்டும். அப்போ அதுலேருந்து ஒரு 13 நாள் இங்கிட்ட ஒரு கணக்கு பண்ணிக்கிட்டோமா, 10ஆம் மாதம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே வந்தது. வந்து அந்த 10ஆம் மாதம் முதல் தேதியில் மலைச்சிகரங்கள் காணப்பட்டது. அந்த சாட்டில் பார்க்குறோம், அந்த 180 நாட்கள். அதுக்கப்புறம் மலைச்சிகரங்கள் காணப்படுது. எப்போன்னு பார்க்கும்போது 10ஆம் மாதம் 1ஆம் தேதியில் அந்த சிகரங்கள் காணப்படுது. இப்போ தான் என்ன பண்ணுறாரு, இதிலிருந்து 40 நாள் கழித்து ஒரு காகத்தை பறக்க விடுறாரு. இப்போ இந்த 2 இடத்துல 40 நாள் சொல்லப்பட்டிருக்கும். முதலாவது சொல்லப்பட்ட 40 நாள் பார்க்கும்போது மழை பெய்தது. இங்கே சொல்லப்பட்டது அந்த சிகரங்கள் தென்பட்டதிலிருந்து ஒரு 40 நாள் கழித்து நோவா ஒரு செயல் பண்ணுறாரு, தண்ணி வச்சிருக்கான்னு பார்க்குறதுக்காக. வாசிக்கலாம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 6 முதல் 7. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் வசனம் 6 முதல். 40 நாள் சென்ற பின் நோவா தான் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. என்ன பண்ணணும்னா, நோவா வந்து தரைக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 2 பறவையை அவர் செலக்ட் பண்ணுறாரு. முதலாவது பார்த்தோம்னா ஒரு காகத்தை எடுக்கிறார். இங்கே காகம் சொல்லப்பட்டது பார்க்கணும்னா இங்கிலீஷ் பைபிள் பார்க்கும்போது ரேவன் இருக்கும். ரேவன் எப்படின்னா அண்டங்காக்கா. அண்டங்காக்கா எப்படி இருக்கும்? வேற அதிகம் கருப்பாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டீங்க. சிவப்பாக இருக்கிறத பிரைட்டு, கருப்பா அப்படி இருக்குது. கருப்பாக இருக்கும், அது ஒரு கலரில் இருக்கும். கருப்பை மிகப்படுத்தி சொல்லக்கூடாது, சரிங்களா? அப்படி ஒரு காகத்தை வெளியே அனுப்பிச்சிருக்காரு. அப்போ என்ன பண்ணால் அந்த காகம் வந்து ஜலம் வற்றி போக வரைக்கும் கண்டினியூஸாக போய்கிட்டும் வந்துக்கிட்டுமா தான் இருந்திருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தான் அனுப்பிச்சிருக்காரு அந்த காகத்தை. அடுத்ததாக என்ன பண்ணுறாருன்னா, அந்த 40 நாள் கழித்து அந்த ஒரு வாரம் 40 நாள் கழித்து அந்த காகத்தை விட்டுருக்காரு. அந்த காகம் விட்டதுலேருந்து ஒரு வாரம் கழித்து அடுத்ததாக என்ன பண்ணுறாரு, ஒரு புறாவை அனுப்புகிறார். எப்போ அனுப்புகிறாருன்னா, வாசிக்கலாம். ஆதியாகமம் 8:8. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து பொய்யிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். இங்க பின்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். எந்த காலப்பகுதின்னு சொல்லல. ஆக்சுவலா வந்து காகத்தை அனுப்பிச்சதுலேருந்து ஒரு வாரம் கழிச்சு நம்ம அந்த வேத கணக்கை ஆராய்ச்சி பார்த்தோம்னா தெரியும், இதுல வந்து ஒரு 7 நாட்கள் வரும். அதனால இதுல வந்து பின்புன்னு மட்டும் போட்டிருக்கு. அப்ப 7 நாட்கள் கழிச்சு காகத்தை அனுப்பும்போது அவர் எந்த ஒரு ரீசன் சொல்லல, எதனால அனுப்புறோன்னு சொல்லி காரணம் சொல்லப்படல. காகத்தை மட்டும் அனுப்பிச்சிருக்காரு. ஆனா 2வது ப்ராசஸ்ல முதல் புறாவை பறக்க விடும்போது மட்டும்தான் என்ன ரீசன் சொல்லி அனுப்புறேன்னா, பூமியின் மேல் ஜலம் குறைஞ்சு போயிட்டுரும் அப்படின்னு பார்க்கறதுக்காக ஒரு புறாவை தன்னிடத்துல அனுப்பிச்சிருக்காரு. வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பூமியின் மெய்தெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்து கொண்டான். அந்த புறா விட்டுருக்காரு. வெளியில ஜலம் இருந்ததுனால உட்கார இடம் இல்லாம, அதாவது உள்ளங்கால் வைக்க இடம் இல்லாம அந்த புறா திரும்ப வந்துருச்சு. ஆனா காகம் அப்படி வந்துருச்சான் பார்த்தா காகம் அப்படி வரல. காகம் வந்து வருகிறதும் போகிறதுமா தான் கண்டினியூஸா இருக்கே தவிர புறா மாதிரி வந்து சேரல. புறா என்ன பண்ணிருக்குன்னா, இதுக்கு இடம்னு சொன்ன உடனே அந்த பேலைக்கிட்ட வந்துருச்சு. வந்ததை நோவா வந்து தன் கையை நீட்டி ஏற்றுக்கொண்டானா, அப்ப எதிர்பார்த்திருக்காரு, வந்த புறாவை தன் கையை நீட்டி ஏற்றுக்கொண்டார். அதோட விட்டுட்டாரானா அதுக்கப்புறமும் பண்றாரு. எப்பன்னா ஒரு வாரம் கழிச்சு 7 நாட்களுக்கு பின்பு அப்படின்னு. வாசிக்கலாம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். இது எத்தனாவது ப்ராசஸ்? 3வது ப்ராசஸ். 2வது புறா. முதல் ஒரு காகம் போயிடுச்சு, 2வது ஒரு புறா போயிட்டு வந்துருச்சு, 2வது புறா அனுப்புற. 3வது ப்ராசஸ்ல 2வது புறாவை அனுப்புற. அப்ப இந்த புறா என்ன பண்ணிருக்கு அப்படி பார்க்கும்போது அது ஒரு ரிசல்ட் ஒன்று கொண்டு வந்திருக்கு. என்னன்னு பார்க்கும்போது ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்து கொண்டான். அப்ப ஒரு புறா விட்டதும் 7 நாள் கழிச்சு விட்டுருக்காரு. 2வது ஒரு புறா விடும்போது 7 நாட்களுக்கு அப்புறம் விட்டுருக்காரு. இதில் ஒரு 2 விஷயத்தை நம்ம கவனிக்கலாம். ஒன்று பார்க்கும்போது அந்த புறா வந்து ஒலிவு மரத்தோட இலையை எடுத்துட்டு வந்துருக்கிறத பார்க்குறோம்.
எடுத்துகிட்டு வந்தது எப்போ வந்திருக்கு பார்த்தோம்னா அது ஒரு சாயங்கால பொழுதை அடையாளப்படுத்துது. சாயங்கால பொழுது வந்திருக்கு. இதனால் என்ன பண்ணால் இப்போ தான் அவருக்கு வந்து ஜலம் குறைஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு ஒரு இது அவருக்கு தென்பட்டிருக்கு. அப்போ தான் அவருக்கு அறிகுறியாக வந்திருக்குது. ஜலம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு, இன்னும் வற்றி போகணும் இல்லை, ஜலம் குறைஞ்சிருக்கு அப்படின்றது வந்திருக்கு. அப்போ வரும்போது ஒரு ஒளி வேலையை எடுத்துகிட்டு வருது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு புறா விடுறாரு. இது எத்தனாவது புறா? எத்தனாவது ப்ராசஸ்? 4வது ப்ராசஸ். 3வது புறா பறக்க விடுறாரு. அதுவும் எப்போ விடுறாருன்னா ஒரு 7 நாள் கழிச்சு தான் விடுறாரு. அந்த புறா என்ன பண்ணியிருக்கு அப்படி பார்க்கும்போது வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பின்னும் 7 நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான், அது அவனிடத்திற்கு திரும்பி வரவில்லை. பார்க்கும்போது இப்படி 3 புறா விட்டுருக்காரு. காரணம் ஜலம் வத்திருச்சா என்னன்னு பார்க்கும்போது. இதனால நம்மளுக்கு என்ன, இந்த பாடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ரோமர் 15:4 வாசிங்க. ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. அப்ப நம்ம இப்ப எந்த யுகத்துல இருக்கோம்னா சுவிசேஷத்தில் இருக்கிறோம். சுவிசேஷத்தில் இருக்கக்கூடிய நமக்கு முன்பு வேதத்தில் எழுதப்பட்ட எல்லாமே நமக்கு ஒரு போதனையா இருக்குதுன்னு பார்க்குறோம். இப்போ போதனையா மட்டும் இருக்குதா அப்படின்னா, போதனையா மட்டும் இல்லை, நோவாவோட காலத்தானது நம்மளுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கூட அறிவுறுத்துது. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:11. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. எச்சரிப்பு உண்டாகப்படி எழுதப்பட்டிருக்கு. அப்போ நோவாவோட சம்பவம் நம்மளுக்கு போதனையாகவும் இருக்குது, எச்சரிப்பின் சத்தத்தை அறிவுறுத்துறதாகவும் இருக்கு. அப்போ எதுக்காக இந்த ஒரு திட்டம் அப்படி பார்க்கும்போது, ரட்சிப்பின் திட்டத்துக்கு ஏதுவா இந்த ஒரு காரியம் நடந்திருக்குன்னு பார்க்குறோம். இதே ஒரு சம்பவம் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போதும் அந்த ஒரு ஞானஸ்நானத்தை அடையாளப்படுத்துது. வாசிக்கலாம். 1 பேதுரு 3:21. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. ரட்சிக்கிறதுனால என்னன்னா, அந்த ஒரு பேலை யார் அடையாளப்படுத்துதுன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அடையாளப்படுத்துது. அப்போ இந்த ஒரு சம்பவம் நம்மளுக்கு நோவாவோட காலத்தில் எல்லாத்தையும் பார்க்கும்போது இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எடுத்த ஞானஸ்தானமும் அதற்கு ஒப்பனையாக இருக்குது. அந்த பேலை எப்படி தண்ணிக்குள்ளே போய் வந்து ஞானஸ்தானத்துக்கு ஒப்பா இருக்கு, அதே போல் வந்து நோவாவின் நாட்கள் நடந்தது போல் மனுஷகுமாரின் நாட்கள்ன்றப்ப எல்லாமே நம்மளுக்கு வந்து போதனையாகவும் எச்சரிப்பினாகவும் இருக்குது. இதில் நம்மளுக்கு என்ன தேவன் இந்த திட்டம் நோவா மூலமாக வச்சிருக்காரு அப்படி பார்க்கும்போது இங்கே ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு அடையாளப்படுத்துது. இப்போ நோவா என்ன அடையாளப்படுத்துன்னா, தேவன் எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் ஞானஸ்தானம் எடுத்து அந்த ஒரு காரியத்துக்கு ஒப்பு கொடுத்தாரோ, அதே போல் நோவாவை வச்சு ஒரு பேலையை ஆயத்தம் பண்ண சொன்னார். அப்போ ரெண்டுமே யாருன்னா தேவன் தான் அதை ஆயப்படுத்த சொன்னது. அப்போ இங்கே நோவா யாரை அடையாளப்படுத்துதுன்னா நம்ம பிதாவாகிய தேவனை அடையாளப்படுத்துது. அப்போ இங்கே பார்க்கும்போது 40 நாட்களுக்கு பின்பு அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக வேதத்தில் 40 நாட்கள் அப்படின்னாலே எதை அடையாளப்படுத்தும்னா சோதனை காலத்தை அடையாளப்படுத்ததான் பார்க்குறோம். அப்போ இங்கே பார்க்கும்போது அந்த காகத்தை பறக்க விட்டாது. இந்த காகம் எதை அடையாளப்படுத்துதுன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 13, 14, 15. லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் வசனம் 13 முதல். பறவைகளில் நீங்கள் புசியாமல் அருவருக்க வேண்டியவைகள் யாதெனில் கழுகும் கருடனும் கடலுராஞ்சியும் பருந்தும் சகலவித வல்லூரும் சகலவித காகங்களும். பார்க்கும்போது காகம் எப்படிப்பட்ட பறவைனா ஒரு அருவருப்பான பறவைன்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அசுத்தமான பறவை. இங்கே நடக்கிற ஒரு சூழல் பார்க்கும்போது என்னவா இருக்குன்னா, இந்த காட்சியை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, அந்த ஜலப்படலை வந்த பிறகு மொத்தத்துக்கு என்னன்னா வெளியில் ஃபுல்லாகவே அந்த இறந்து போனவங்களுடைய பிணங்கள் அங்கே அதிகமாக இருக்குது. அப்போ இந்த காகம் வெளியே விட்டுருக்காரு, அந்த காகம் வருகிறதும் போகிறதுமா இருந்திருக்கு அப்படின்னா அதுக்கு உண்டான உணவு வெளியே இருக்குது. என்னன்னா இந்த பிணங்களை வந்து உள்வாங்கி கொண்ட பொதுவாகவே அது காகம் வந்து எப்படின்னா அசுத்தமானதை சாப்பிட்றதான். அதனால தேவன் அசுத்தமான பறவை அப்படி இருக்காரு. அப்போ இந்த இது கடைசி வரைக்கும் என்ன ஆகும்னா ஜலப்படலை வற்றி போக வரைக்கும் அந்த காகம் என்ன பண்ணியிருக்குன்னா இந்த மரணத்தை உள்வாங்கி கொண்டே இருக்குது. அப்போ இந்த சோதனை காலத்தில் என்ன ஆகுதுன்னா ஆதாம் ஏவாள் விழுந்து போத நிமித்தமாக ஒட்டுமொத்த பாவத்தின் நிமித்தமாக வந்த மரணம். அப்போ இந்த காகம் மரணத்தை உள்வாங்கிட்டு இருக்கும்போது என்ன அடையாளப்படுத்துதுன்னா, காகம் வந்து அந்த கடைசி வரைக்கும் என்னன்னா ஒரு மரணம் இந்த ஜலத்தில் இருந்துக்கிட்டே இருக்கு. அதுக்காக அந்த காகத்தை அனுப்புனதா ஒரு அடையாளப்படுத்துறாரு. அப்போ மரணம் வந்துருச்சு, ஒரு சாபம் வந்துருச்சு. தேவன் அப்படியே விட்டுட்டாரா அப்படின்னா அப்படியே விடலை. அதுக்கு மாற்று திட்டத்தை ஒன்று ஏற்பாட்டுப்படுத்துறாரு. அடுத்தது என்னன்னு பார்க்கும்போது
இது கைகளை உயர்த்தினா அந்த கைகளை உயர்த்தல, இது காப்பாற்ற சொல்லி கை உயர்த்துறது. நான் தேவனுடைய திட்டம்னா அது இல்லை. அடுத்தது இந்த ஒரு காரியம். அடுத்துதான் புறாவை அனுப்புகிறாரு. நோவா புறா அனுப்புறதை பார்த்து, அப்போ அந்த புறா எதை அடையாளப்படுத்துது அப்படி பார்க்கும்போது, வேதத்தில் எதை அடையாளப்படுத்துது? புறா வல்லமையை, தேவனுடைய ஆவியை வெளிப்படுத்துது. வாசிக்கலாம், மத்தேயு 3:16. மத்தேயு 3:16. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறினவுடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அப்போ இங்கே புறா எப்படின்னா, புறா வரல, தேவாவி புறாவை வரல, புறாவை போல வந்திருக்கு. அப்போ தேவ ஆவி வந்து எதை அடையாளப்படுத்துனா புறாவை அடையாளப்படுத்து. அப்போ முதல்ல ஒரு புறாவை அனுப்புகிறாரு, தேவ ஆவியை அனுப்புகிறாரு. அப்போ அனுப்பும்போது அது என்ன பண்ணியிருக்கு அப்படி பார்க்கும்போது, அடுத்ததா அதுக்கு அடையாளம் ஆதியாகமம் 8:9. ஆதியாகமம் 8:9. பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்து கொண்டான். அப்ப என்ன நோக்கத்துக்காக அவர் அனுப்பிச்சிருக்காரோ அந்த வேலையை வந்து அதை கம்ப்ளீட் பண்ணி தான் வந்திருக்கு. நம்மளுக்கு பார்க்கறதுக்கு என்னன்னா, அந்த புறா எந்த வேலையுமே செய்யாம ரிட்டர்ன் வந்ததா தோணும். ஆனா என்ன காரணத்துக்காக அனுப்பிச்சாரோ அந்த வேலையை அதை செஞ்சுட்டு தான் வந்திருக்குது. அப்போ இங்கே பார்க்கும்போது எதுக்காக தேவன் வந்து அவருடைய அந்த ஆவியை எதுக்காக அனுப்பிச்சாரு? முதலாம் அந்த இதில் அனுப்பும்போது யாருக்காகனா, யாரெல்லாம் அவங்க மேலே தேவன் மேலே விசுவாசமாக இருந்தாங்களோ அவங்களுக்காக அவருடைய பரிசுத்த ஆவியை அனுப்பிச்சார். உதாரணத்துக்கு பார்க்கும்போது ஆபேல் குறித்து பார்க்கலாம். ஆபேல் விசுவாசமாக இருந்தாரானா அவர் விசுவாசமாக இருந்தார். வாசிக்கலாம், எபிரேயர் 11:4. எபிரேயர் 11:4. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். அப்ப மரிச்சு இன்னும் பேசுற எதனால ஆபேலை குறித்து இப்ப பேசுறோம் அப்படின்னா, விசுவாசத்தின் நிமித்தமா ஆபேலை குறித்து இங்க பேசப்பட்டிருக்கு. அப்ப யாருக்காக பரிசுத்த ஆவியை அனுப்பிச்சாங்கன்னா, தேவன் மேல யாரெல்லாம் விசுவாசமா இருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த ஒரு பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டது. விசுவாசத்தை கடைப்பிடிக்கிறவங்களுக்கும் அதை தேடுறவங்களுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்கும். அப்ப இந்த ஆபேலை பத்தி பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டில் வந்து ஒரு 4 முறை அவரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அவரை நீதிமான் குறித்து ஒரு 3 முறை அடையாளப்படுத்தப்பட்டிருக்கா பார்க்குறோம். அவருக்கு மட்டும் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, அநேக பழைய ஏற்பாட்டு இடத்துல முற்பிதாக்கள் அநேக விதத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் சிம்சோனுக்கு கொடுக்கப்பட்டது. அவருக்கு மட்டுமான அநேக காரங்கள். யாருக்குன்னா வாசிக்கலாம் ஸ்டே யாத்திரகாம். நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலெயேலை பேர் சொல்லி அழைத்து, மேலும் தான் கோத்திரத்தில் உள்ள அகிசாமாகின் குமாரனாகிய அகலியாபையும் அவனுடைய துணையாக கூட்டினதுமின்றி ஞான இருதயமுள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். அப்போ பார்க்கும்போது தேவனுடைய பரிசுத்த ஆவி வந்து பழைய ஏற்பாட்டில் முற்பிதாக்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியா இருந்தது. ஒருத்தருக்கு வல்லமின் ஆவியா இருந்திருக்கு. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெசலியலுக்கும் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அகோலியாளுக்கும் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து நுணுக்கமான செயலை யூகித்து செய்யக்கூடிய அந்த ஒரு அந்த ஒரு ஆவியை தேவன் கொடுத்துருக்காரு. இப்படி முதல் புறா போனது, அதாவது முதல் தேவ ஆவி அனுப்பப்பட்டது யாருன்னு பார்க்கும்போது முற்பிதாக்களை தெரிஞ்சு கொள்றதுக்காக அனுப்பப்பட்டதாக பார்க்குறோம். அப்போ ரெண்டாவது புறா அனுப்பிச்சது 7 நாட்களுக்கு பின்பு அப்படின்னு வருது. வாசிக்கலாம். ஆதியாகமம் 8:10. பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். அப்ப 7 நாட்கள் கழிச்சு இந்த 7 நாட்கள் எதை அடையாளப்படுத்துறத பார்ப்போம். போன அந்த புறா என்ன பண்ணிச்சுன்னா, ஆதியாகமம் 8:11 சொல்லும்போது வரும்போது ஒரு அந்த ஒலிவு மரத்தை இலையா கொண்டு வந்திருக்கு. வாசிக்கலாம் 8:11. ஆதியாகமம் 8:11. அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்து கொண்டான். இதை பார்க்கும்போது 2 சம்பவம் நடந்ததை பார்க்குறோம். ஒன்று என்னன்னா, வந்தது எப்போ வந்திருக்கு கேட்டால் சாயங்காலம். சாயங்காலம் எதை அடையாளப்படுத்தினா, ஒரு நாள் முடிஞ்சு அடுத்தது, அதாவது ஒரு யுகம் முடிஞ்சு அடுத்த யுகம். அப்போ பார்க்கும்போது யூத யுகம் முடிஞ்சு சுவிசேஷ யுகம் ஆரம்பிக்க காலத்தில் அந்த ஒரு தேவாவி கொடுத்துக்கப்பட்டது பார்க்குறோம். அப்போ வரும்போது என்ன வந்துச்சு, வரும்போதுனா ஒரு ஒலிவு மலையை எடுத்துகிட்டு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இதுலேயும் என்ன பண்ணுறோம், அந்த ஆவி கொடுக்கப்பட்டது. அந்த முதலாவது அந்த ஆவி யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படி பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கப்பட்டது. ஆசிக்கலாம் சிஸ்டர்.
மத்தேயு 3:16 இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். முதலாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு அந்த ஆவி கொடுக்கப்பட்டது. அவருடைய ஈடுபலிக்கு அப்புறம் இந்த பெந்தேகோஸ்தே நாளில் அநேகருக்கு இருக்கிற எல்லாத்துக்குமே தேவ ஆவி கொடுக்கப்பட்டது. அப்போ ரெண்டாவது தடவை கொடுக்குறத பார்க்குறோம். அப்போ இங்கே இந்த ஒளிவ இலை எதை அடையாளப்படுத்துது? இது அந்த ஒளிவ இலை. ஒளிவ இலை எதை அடையாளப்படுத்த வேதத்தில்? பீஸ், சமாதானத்தை அடையாளப்படுத்த பார்க்குறோம். அப்போ புறா ஒரு ஒளிவ இலையை கொண்டு வந்த மாதிரி ஆவி என்ன கொண்டு வந்திருக்குன்னு பார்க்கும்போது ஆவியின் கனிகளை கொண்டு வரதை பார்க்குறோம். என்ன கொண்டு வருது? அன்பு, சந்தோஷம், சமாதானத்தை கொண்டு வரதா பார்க்குறோம். அதனால வாசிக்கிறோம். அப்போ இதை யார் கொடுக்குறதுனா சபையை குறிக்கிறதா பார்க்குறோம். நம்மளுக்கு ஒளிவேலை சபையை குறிக்கிறது. அப்போ சபை திருச்சபை பிள்ளை நம்ம தேவனுடைய புத்திரர்களா அப்படி பார்க்கும்போது ஆமாம் தேவனுடைய புத்திரர்கள் தான். அது வசனம் என்ன சொல்றதுன்னா மத்தேயு 5:9 பார்க்குறோம். மத்தேயு 5:9 சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். இதை இப்போ நம்ம பண்ணுறோமா? சமாதானம் பண்ணுறோமா? நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா தேவனுக்கும் பேர்சேப்பில் இருக்கவங்களுக்கும் ஒப்புரவாக்குதலுக்காக நம்ம அந்த ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த இதை பண்ணுறோம். அடுத்து ராஜ்யத்தில் வரும்போது தேவனுக்கும் ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் ஒப்புரவாக்குதல் திட்டத்தை நம்ம தான் இருந்து பண்ண போகிறோம். அப்போ சமாதானம் பண்ணுறவங்க யார்? பாக்கியவான்கள் கேட்டால் ஆமாம், நம்ம பாக்கியவான்கள் தான். அப்போ என்ன ஆகும்னா நமக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கணும். நம்மளால் மற்றவங்களுக்கு சமாதானம் இருக்கணும். அதுக்கடுத்து மற்றவங்களுக்கு சமாதானம் பண்ணக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். இதைத்தான் இங்கே ஒரு சமாதானமாக அடையாளப்படுத்துது ஒளிவேலை முருமா. இதே ஒரு இதுதான் அடுத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட அடையாளப்படுத்துது. ஏன்னா அவர் தான் நம்மளுக்கு தலை. அவருடைய இது பார்க்கும்போது மீகா 5:5 இவரே சமாதானக்காரனர். அசிரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும் நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும் 7 மேய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன். இங்கே சொல்லப்பட்ட சமாதானக்காரர் யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதுல ஒரு 2 புறா வந்திருக்கும். மொத்தம் 5 புறா கேட்கக்கூடாது, 3 புறா தான். இந்த வசனத்தில் 2 புறா சொல்லப்பட்டிருக்கும். யாருன்னு பார்க்கும்போது இந்த 7 மேய்ப்பரும் மனுஷரில் 8 அதிபதி. இதில் முத புறா இது, 2வது புறா இது. வந்தது 2வது புறா, கீழே உள்ளது முதல் புறா. முற்பிதாக்கள். அப்போ கீழே வந்த முற்பிதாக்கள் முத புறா, மேலே உள்ளது 2வது புறா. ரோமர் 16:20 சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமேன். முடியல, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு. நீங்க ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கு நினைக்கிறேன். முடிப்பு இன்னும் ஒரு சில வசனங்கள்லாம் இருக்கு. அந்த ஆமீன் வேற, அந்த ஆமீன் வேற, வசனத்துல வர்ற ஆமீன். சரிங்களா? இப்போ இங்கே சமாதானத்தை சீக்கிரமா முடித்து போடுவார் அப்படின்னா உங்கள் காலிகள்னா என்ன பார்க்குறோம்? நம்ம ஏற்கனவே ஸ்திரீன் வித் சப்ஜெக்டில் பார்த்துருக்கோம். ஆனால் இயேசு கூடவே சேர்ந்து சபையும் சேர்ந்து வரும். அப்போ பார்க்கும்போது சாத்தானுடைய அந்த திட்டத்தை நசுக்கி போடுற ஒரு இதுதான் அடையாளப்படுத்துறதை இங்கே பார்க்குறோம். அடுத்ததான் இதுதான் நடக்க போகுது. அடுத்ததாக பார்க்கும்போது ஆதியாகமம் 8:12 மறுபடியும் ஒரு புறா, 3வது புறா, அதை விடுறாரு. ஆதியாகமம் 8:12 பின்னும் 7 நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான், அது அவனிடத்திற்கு திரும்பி வரவில்லை. இது 3வது புறா 7 நாட்கள் கழிச்சு அனுப்புறாரு. அப்ப இங்க இந்த 7 நாட்கள் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா 7 நாட்கள் இது ஒரு யுகம், அடுத்த யுகத்துக்கு ஆரம்பிக்குது. பார்க்கும்போது அந்த சுவிசேஷம் முடிஞ்சு யுகம் ஏசியா ராஜ்யம் வரும்போது அந்த ஒரு காலத்தை இங்க அடையாளப்படுத்ததான் பார்க்குறோம். அப்ப இந்த இடத்துல வரும்போது மொத்தத்துக்கு அந்த போன புறா திரும்ப வரல. அப்போ தேவன் அனுப்பிச்ச ஆவி திரும்ப வந்ததான் கேட்டால் வரல. அது அப்படியே பூமியிலே தங்கிட்டு. ஏன் தங்கிட்டு அப்படின்னு பார்க்கும்போது தேவன் இருக்காரு வசனம் யோவேல் 2:28. யோவேல் 2:28 அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். அப்ப ஜலம் பூமியில் நிறைந்தது போல இந்த பூமி கர்த்தரை அறிகிற அறிவில் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட ஈடுபலிக்கு அப்புறம் ஒரு 40 நாள் கழிச்சு அந்த பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டது. அதே போல் ராஜ்யத்திலையும் பார்க்கும்போது சபை வாய்ப்பு, அதாவது
அந்த பாவ நிவாரண பலி அது முடிஞ்சால் மட்டும்தான் அதுக்கப்புறம் பார்த்தா ஒட்டுமொத்த இருக்கிற எல்லாருக்குமே இந்த ஒரு பரிசுத்த ஆவி கொடுக்கப்படும். அதுக்கு நம்மளுடைய பலி முடிஞ்சால் மட்டும்தான் அந்த 3வது அனுப்புகிற புறா உடைய காலம் முடியும். அப்போ முடியும் போது என்ன ஆகும்னா, இப்போதான் அந்த ஃபைனல் ஸ்டேஜ் வருது. எப்போனா ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவனுக்கு 601 வயதாகும் வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. நோவா பேழையின் மேல் தட்டை எடுத்து பார்த்தான், பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது. அப்போ எப்போ ஆகுதுன்னா, கிட்டத்தட்ட 360 நாள், ஒரு 10 நாள், ஒரு வருடம் 10 நாள் கணக்கில் அங்கே ஜலம் இருக்கு. அதுக்கப்புறம் தான் ஜலம் வற்றி போயிட்டு இருக்கதா பார்க்குறோம். அப்போ எடுத்து பார்க்கும்போது தண்ணி வற்றி போயிட்டு. அப்போ இது வரைக்கும் என்னன்னா, அந்த காகம் வந்து வர்றதும் போகிறதுமா தான் இருந்துக்கிட்டே இருக்கு. அப்போ ராஜ்யத்தில் வரும்போது அந்த மரணம்ன்ற ஒரு விஷயம் எடுத்து போடப்படும் பார்க்குறோம். அப்போ இதே ஒரு உதாரணமாக தான் ஆசரிப்பு கூடாரத்தையும் சொல்லப்பட்டிருக்கும். என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் 1ஆம் மாதம் முதல் தேதியில் வந்து வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கோம். 2வது அடுத்ததில் பார்க்கும்போது அந்த 1 வருஷம் முடிஞ்ச பிறகு அவங்க வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணியிருப்பாங்க. 2ஆம் வருஷம் 1ஆம் தேதியில் அந்த வாசஸ்தலம் ஸ்தாபனப்பட்டிருக்கதா சொல்லப்பட்டிருக்கும். அப்போ தேவனுடைய திட்டம் ஒரு இடத்துல வைக்காம அநேக இடத்துல, நிறைய இடத்துல சொல்லப்பட்டுக்கிட்டே வந்திருக்கு. அப்போ இங்கே வரும்போது பார்க்கும்போது சுவிசேஷ யுகம் தொடங்கிய பின்பு அந்த பாவ நிவாரண பலி இப்போ தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. எப்போ அந்த பாவ நிவாரண பலி கம்ப்ளீட் ஆகுதோ அப்போ தான் ராஜ்யத்தில் அவங்க எல்லாத்துக்குமே பரிசுத்த ஆவி கொடுக்கப்படும் பார்க்குறோம். இப்போ பழைய ஏற்பாட்டில் வந்து வல்லமையின் ஆவியாக செயல்பட்டுச்சு. சிம்சோன் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தோம். இப்போ ராஜ்யத்தில் வரும்போது பார்க்கணும், அவங்களுக்கு எப்படின்னா சத்திய ஆவியாக செயல்படும். சத்திய ஆவி வந்து முற்பிதாக்கள் மூலமாக சொல்லப்படும் போது அங்கே கீழ்ப்படுத்தி இருந்தாலே போதும். இப்போ நம்ம இந்த சுவிசேஷ யுகத்தில் இருக்கிற நம்ம இந்த பரிசுத்த ஆவியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்குன்னு கண்டிஷன் இருக்கு, உடன்படிக்கை பண்ணியிருக்கணும். ஆனால் ராஜ்யத்தில் வரும்போது பார்த்தா அவங்களுக்கு வந்து இந்த ஒரு கண்டிஷன் இருக்காது. அவங்க கீழ்ப்படுத்தி இருந்தாலே அந்த சத்திய ஆவி அவங்களுக்கு கிடைக்கப்பட்டுன்னு பார்க்குறோம். அப்போ இதை கொண்டு வரணும்னா 2 சந்ததி ஆபிரகாமுக்கு வாக்களித்த மாதிரி தேவன் 2 வகுப்பாரை தேர்ந்தெடுக்காரு. ஒன்று முற்பிதாக்கள், இன்னொன்று அதை வானத்தின் நட்சத்திரம், கடற்கரை மணல். இந்த 2 தயாரானாதான் அடுத்த ராஜ்யத்தில் அவங்களுக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கப்படும். இப்போ பார்க்கும்போது நம்ம தரிசித்து நடவாமல் விசுவாசி நடக்கிறவங்களா தான் இருக்கணும். ஆக்சுவலாக நோவா வந்து இந்த வசனம் யாருக்குன்னா முதல் நோவாவுக்கு தான் பொருந்தும். ஏன்னா ஆபிரகாமுக்கு கூட அவர் வாக்குத்தத்தம் பண்ணு, உன்னை இந்த தேசத்துக்கு அனுப்புவேன், பாலு தேன் ஓடுகிறான்லாம் ஒரு சூட்டி சொன்னாங்க. ஆனால் நோவாவை அனுப்பும் போது எந்த இதுவும் சொல்லலை. ஆனால் சரின்னு கேட்டுட்டு போனார். அவன் போக இருக்கும்போது அந்த இடம் எப்பவுமே பிளாங்காக தான் இருக்கும். ஆனால் தேவன் கண்டிப்பாக நடத்துவார்னு தரிசித்து நடக்காமல் விசுவாசி நடத்துறதுல முதல் யாருன்னா நோவா தான் சொல்லப்படும். அப்போ பார்க்கும்போது இப்போ நம்ம தரிசிச்சிட்டோம். இப்போ விசுவாசத்தை நடக்கிறவங்க இப்போ தரிசிச்சதை வச்சு பார்க்கும்போது என்ன பண்ணணும்னா, காகம் படுறதை பார்த்துட்டோமா, சாபம் அனுப்பப்பட்டதை பார்த்துட்டோம், முதல் புறா அனுப்பப்பட்டதை பார்த்துட்டோமா, பார்த்தாச்சு. 2வது புறா அனுப்பப்பட்டதை பார்த்துட்டோமா, 2வது புறா பேலைக்குள்ள வந்துருச்சா, வரல. போன புறா ஆல்ரெடி ஆண்டிவே கம்மி வந்து. இப்போ 3வது புறா அனுப்பணும்னா சபை வாய்ப்பு நம்ம ரெடியானா மட்டும்தான் இந்த ஒரு காலகட்டத்தில். அப்போ 3வது புறா அனுப்புறது யாருக்கிட்ட இருக்குன்னா தேவன் அனுப்புவார், நம்மக்கிட்ட தான் இருக்கு. இப்போ தேவனுடைய திட்டம் நம்ம மூலமாக செயல்படணும் அப்படின்னா நம்முடைய ஓட்டத்தை சரியாக தக்க வச்சு ஓடிக்கணும். இதாக ஒரே ஒரு பாட்டுக்கு அதோட முடியுது. என்னாச்சு இந்த காக்கா? எனக்கும் பயமாக தான் இருக்குது காக்கா பார்த்தா. ஆனால் கடைசி நாட்டில் வரும்போது அந்த ராஜ்யத்தில் வந்து இந்த மரணன்ற ஒரு விஷயம் இருக்காது, அதை கண்டிப்பாக எடுத்து போடுவார். அப்போ காக்காக்கு வேலை இல்லை. இப்படிப்பட்டது சத்தியத்தை கொடுக்க தேவன் தாமே கிருபிச்சார். சபையாருக்கு நன்றி. இது சோத்திரங்களை எடுத்து கொடுக்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம திருப்பி ரீகால் பண்ணிட்டா சப்ஜெக்டை முடிச்சுட்டாங்க. அதை நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து காக்கா எதை சொல்ல வருது? மரணம். தேவனுடைய திட்டத்தில் மரணம் தான் சொல்ல வருது. அது காக்கா சாபம். இப்போ அந்த காக்கா என்ன பண்ணிட்டு இருந்துச்சுங்க? வர்றது போதும், அதாவது கண்ட்ரோல்லையே
இல்லை. ஏன் அப்படி வர்றது போடுறமா இருக்கு? ஏன், என்ன பிரச்சனை அதுக்கு? இங்க வந்தா கிடைக்குமா? பாருங்க சிஸ்டர் சொல்றாங்க, அங்க போனா ஏதாவது கிடைக்குமா, இங்க வந்தா ஏதாவது கிடைக்குமா அப்படின்னா, அப்ப அங்கேயும் ஏதோ கிடைக்குது, இங்கேயும் ஏதோ கிடைக்குது காக்காக்கு அப்படின்னா, அங்க என்ன கிடைச்சது, இங்க என்ன கிடைச்சது? இப்போ எல்லா பிணங்களும் எங்கன்னா அந்த தண்ணியில என்ன ஆயிட்டு இருக்கு, மிதந்துட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த பிணங்களை யார் சாப்பிடணும்? இந்த காக்கா சாப்பிடணும். அப்படின்னா அது ஒரு மாம்சத்துக்குரிய காரியமாக இருக்குது. இப்போ காக்கா அங்கேயும் போகுது, இங்கேயும் போகுது. சரிங்களா? ஸோ நாம காக்கா கிடையாது. சரி, புறாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, புறாவா நம்ம இல்லை. புறா யாரு? முற்பிதாக்களை என்ன பண்ணுது, அடையாளப்படுத்துது. எப்படி? புறா என்ன பண்ணுச்சு? போயிட்டு வந்துருச்சுன்றதே இழுக்க கூடாது, வந்துருச்சு. அப்போ இதை எப்படி முற்பிதாக்கள் சொல்லலாம்? யாரு? ஆக்சுவலா புறா அனுப்பத்தோட பர்பஸ் என்ன? தண்ணி வத்திருச்சா இல்லையான்னு பாக்குறதுக்கு. இப்ப ரிசல்ட் தெரிஞ்சிருச்சா? எதனால? தண்ணி வத்தல. எதனாலன்னா இது திரும்பி வந்துருச்சு. அப்ப கொடுத்த வேலையை முடிச்சிருச்சு. சரிங்களா? அப்படின்னா கொடுத்த வேலையை அதே மாதிரி முடிச்ச ஆளுங்க யார் அப்படின்னா முற்பிதாக்கள் தான். சரிங்களா? அடுத்துதான் ஒரு படி மேல போயிட்டு, ஏன்னா இந்த பரிசுத்தாவியே, இந்த புறா பரிசுத்தாவியை அடையாளப்படுத்துறதாக இருக்குது. பழைய ஏற்பாடு பரிசுத்தாவிங்க முற்பிதாக்களுக்கு அப்ப பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? கொடுக்கப்பட்டதா இல்லையா? கொடுக்கப்படலன்னு இப்போ 2 பேர் படத்தெல்லாம் போட்டு காமிச்சாரே, ஒரு தூணை இப்படி தள்ளுற மாதிரி, என்ன பெசலியல் அகோலியா பேரை போட்டு. சரிங்களா? முதலாவது இந்த விசுவாசம் அப்படின்ற விசுவாச வீரர்கள், விசுவாசத்தினாலே கர்த்தருக்கு பிரியமா நடந்தவர்கள் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வரும்போது, இந்த விசுவாசம்ன்றதே பரிசுத்தாவினுடைய கனிகள்ல ஒண்ணு. அப்படி இருக்கும்போது இந்த புறா, இந்த முதல் புறாவுடைய காரியம் முற்பிதாக்களுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. தேவன் எதிர்பார்த்த ஒரு காரியத்தை அவங்க நிறைவேற்றிருக்கிறாங்க. அடுத்தபடியாக தான் பின்னும் 7 நாட்களுக்கு பின்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் பீரியட் சொல்றாரு. இந்த திட்டம் கடற்கரை மணல் செலக்ட் ஆயிருக்கு. இப்ப அவருக்கு தேவை வானத்து நட்சத்திரம். ஏன்னா ஃபர்ஸ்ட் மரணம், சாபம், அதுக்கடுத்து கடற்கரை மணலுக்குரிய ஆசீர்வாதத்துக்குரிய ஜனங்கள், அதுக்கடுத்து வானத்து நட்சத்திரத்துக்கு தான் இப்ப 2வது புறா அடையாளமாக இருக்குது. அது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒலிவ மர இலையை கொண்டு வரும். இந்த ஒலிவ மர இலைன்றதே எதை சொன்னார்? சமாதானம், சபை, சமாதானம், சபைதான். சமாதானம் பண்ணுகிறவர்கள் யார் அப்படின்னா தேவனுடைய புத்திரன்னு சொல்லக்கூடாதுங்க. இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப எரேமியா தீர்க்கதரிசிக்கு தேவன் என்ன சொல்றார் வாசிக்கலாம். எரேமியா புஸ்தகம் 11வது அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். எரேமியா புஸ்தகம் 11வது அதிகாரம் 6வது வசனம். எரேமியா 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, நீ யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் இந்த வார்த்தைகளை எல்லாம். எரேமியா புஸ்தகம் 11வது அதிகாரம் 16வது வசனம். எரேமியா 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியும் பச்சையுமான ஒலிவ மரம் என்னும் பேரை கர்த்தர் உனக்கு இட்டார். ஆனால் நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியும் பச்சையுமான ஒலிவ மரம் என்னும் பெயரை கர்த்தர் உனக்கு இட்டார். போதும். எரேமியாவுக்கு என்ன பேர் வைக்கிறாரு? ஒரு ஒலிவ மரம் அப்படின்ற ஒரு பேர் என்ன பண்றார்? எரேமியாவுக்கு வைக்கிறதாக பார்க்கிறோம். 52வது சங்கீதம்
8வது வசனம் வாசிக்கலாம். 52வது சங்கீதம் 8வது வசனம். 52ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். இப்போ சவுலுக்கு தப்பி தாவீது ஓடிட்டு இருக்கிறார். ஓடிட்டு இருக்கும்போது கூட இப்போ இந்த செய்தி சவுலுக்கு போயிடுச்சு, இவர் எங்க இருக்கிறாருன்ற ஒரு செய்தி போகும்போது இப்போ தாவீது என்ன பண்றாருன்னா ஒரு பாட்டு பாடுறார். இப்போ என்ன ஒரு சூழ்நிலை, சவுல் எப்பனாலும் தேடி கண்டுபிடிச்சு என்ன பண்ணிடுவார், கொன்னுருவார்ன்ற ஒரு சூழ்நிலை. ஆனா எப்படி பாடுறாரு பாருங்க, நானும் தேவனுடைய ஆலயத்தில் எப்படி இருக்கிறேன், பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன் அப்படின்னு என்ன பண்றார் அவர் பாடுறார். அப்ப எந்த சூழ்நிலை வந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் முதலாவது சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருப்பாங்க. அடுத்தபடியா பார்க்கும்போது அவங்க பேரே என்னதான் அப்படின்னா ஒலிவ மரம் தான். அவங்க எப்படிதான் இருப்பாங்க அப்படின்னா தேவனுடைய ஆலயத்துல பச்சையான ஒரு ஒலிவ மரத்தை போல அவர்கள் இருப்பார்கள் அப்படின்றது பார்க்கிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா ரோமர் புஸ்தகத்துல நம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபையை சொல்லும்போது மாம்ச சிறைகளையும் ஆவிக்குரிய சிறையில் வித்தியாசப்படுத்தி காமிக்கும் போது அவர் என்ன சொல்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிக்கலாம். ரோமர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 17. சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. ஏன் போக போக அப்படியே வாலிம் குறையுது. சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க, சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டு ஒலிவ மரமாகி நீ அந்த இடத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்க, ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்றார். அப்போ அந்த நல்ல ஒலிவ மரம் இருக்கு இல்லையா, நாட்டு ஒலிவ மரம் அப்படி கூட சொல்லிக்கலாம். அந்த ஒலிவ மரத்தினுடைய வேருக்கும் சாரத்துக்கும் உடல் பங்காளிகருமாய் இருக்கிறீங்க. அப்ப அந்த ஒலிவ மரம் ஒலிவ இலை யார சொல்ல வருது அப்படின்னா சபையை தான் என்ன பண்ணுது, அது சொல்றதாக அது இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்ம ஒட்டை தான் வச்சு ஏற்கனவே ஸ்ட்ராங்கா இருந்தது அவர் என்ன பண்ணிருக்காரு, உடச்சு போட்டிருக்காரு. நம்மள என்னதான் பண்ணி வச்சிருக்காரு, ஒட்டை தான் பண்ணி வச்சிருக்காரு. நம்மளும் ஏதோ சேட்டை பண்ணோம்னா எப்படி போற போக்கில் என்ன பண்ணிடுவாரு, தண்ணி விட்டாலே என்ன ஆயிரும், அது அந்த கண்டிஷனுக்கு பிடிச்சிக்கணும் அந்த ப்ராமிஸை. கடைசியா ஒரு வசனம் வாசிக்கலாம். ஓசியா புஸ்தகம் 14வது அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். 14வது அதிகாரம் 6வது வசனம். ஓசியா 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையை போலவும் இருக்கும். இப்ப என்ன பாருங்க, என்ன சொல்றாரு, அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரம் போலவும். தேவனுடைய பிள்ளைகள் அவர் பார்வையில அவங்க அழகுன்னு அவரு அவங்கள பத்தி பேசினாலே எதுக்கு ஒப்பிடுறாருன்னா அவங்க ஒலிவ மரத்து போல. இப்ப அலங்காரம் எது, தேவனுடைய பார்வையில விலையேறப்பட்ட அலங்காரம் எது, பேதுரு சொல்றாருல, சாந்தமும் அமைதியிலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கக்கூடிய குணமே. சோ இந்த ஆவி இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க, தேவனுடைய பார்வையில விலையேறப்பட்ட, அதாவது ஒலிவ மரத்தை போல என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. நம்மளுடைய லோகோ பார்த்திருக்கீங்களா, லோகோ பார்த்திருக்கீங்களா? கோதுமை மணியா, அது கோதுமை மணியா இருக்குல்ல பார்க்கறதுக்கு. இப்ப பாருங்க, அதுல என்னென்ன இருக்கு, ஒரு கிராஸ் இருக்கு, ஒரு கிரீடம் இருக்கு, சுத்திலும் என்ன இருக்கு, ஒலிவ இலை. இந்த இலையை தான் யார் கொண்டு வரா, இந்த புறா கொண்டு வருது. சரி, இப்ப இந்த சிம்பிள் எதை பேஸ் பண்ணி போட்டுக்கிறோம்னு சொல்லுங்க, முள்ளு.
உங்களால் எவ்வளோ முயற்சி பண்ண முடியுமோ முயற்சி பண்ணி சொல்லிட்டீங்க. முள்ளை சுமக்கணுமா? முள்ளு கிடையாது, அது அங்க எங்கேயுமே முள்ளு கிடையாது. அங்க வந்து ஒரு கிரீடம் இருக்கு, ஒரு சிலுவை இருக்கு, சுற்றி ஒலிவ இலைகள் தான் இருக்கு. சரிங்களா? ஒரு நிமிஷம். ஏத்தன்ஸ்ல ஒலிம்பிக் போட்டி ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒலிம்பிக் போட்டி ஆரம்பிக்கும் பொழுது அந்த வெற்றி பெற்ற வீரனை வந்து மகுடம் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஆலிவ் அந்த கிளைய அந்த லீஃபோட சேர்த்து ஒரு அழகா அதை வந்து இது பண்ணி கிரவுன் பண்ணி கிரீடம் மாதிரி பண்ணி அன்னைக்கு அந்த வீரனுடைய தலையில வந்து சூட்டுவாங்க. சரிங்களா? இப்போ இது எதற்கு அடையாளமா இருக்குன்னா, ஜெயித்தவர்களுக்கு அடையாளமா இருக்கு. இப்போ இவ்வளவு நேரம் பார்த்த ஒலிவ மரம்ன்ற வசனம் கூட ஜெயிக்கிறவங்களுக்கு அடையாளமா இருக்கு. அப்படின்னா சாயங்காலத்திலே அந்த புறா ஒரு ஒலிவ மர இலையை கொத்தி கொண்டு வந்ததுன்னா என்னன்னா, இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவு, ராஜ்யத்தினுடைய விடியல் துவக்கத்துக்குள்ள இப்ப இந்த புறா ஆன் தி வேல இருக்கு. புரியுதுங்களா? சிலுவையை சுமந்தால் ஜெயம் நிச்சயம், அதுதான் இங்க சிம்பிள். இடுக்கமான வாசல், புரியுதுங்களா? கிரீடம் நிச்சயம். அப்போ ஃபெதர் எதுனா இந்த லீவ் தான். ஃபெதர்னா இந்த இறகுகள். எது அப்படின்னு ஃபெதர் வைப்பாங்கன்னா, அனதர் ஃபெதர் இன் த கிரவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அனதர் ஃபெதர். ஒரு நீங்க இந்த ஃபெதர்ன்றது வந்து கூடிக்கிட்டே இருக்கணும். அப்ப எப்ப கூடுவோம்? எவ்வளோ பாடுகள்ல நம்ம கிறிஸ்துவுடைய குணலட்சணத்தை காமிச்சிருக்கோமோ, எத்தனை பாடுகள்ல காமிச்சிருக்கோமோ அத்தனை ஃபெதர் கூடும். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுலோடைய கிரீடம் இங்க இருக்குங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. எத்தனை ஃபெதர் இருக்கும் அதுல? எத்தனை? நம்ம கிரீடம் பக்கத்துல உங்க கிரீடம் பக்கத்துல வச்சிருக்கோம். அவர் கிரீடத்துக்கு பக்கத்துல போய் எடுத்து தலையில வச்சுக்கோங்க, நீங்களே வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம கிரீடத்தை போய் பார்த்தா எத்தனை ஃபெதர் இருக்கும்? ஃபெதர் மாதிரி இருக்கும். கரெக்டா? இந்த சாம்பல் ஆகிறேன் சப்ஜெக்ட்ல கூட அப்படிதான். எவ்வளவு சாம்பல், அவருக்கு எவ்வளவு சாம்பல், நமக்கு எவ்வளவு சாம்பல். அவர்னா அவர் லாரியில் ஏத்திட்டு போற அளவுக்கு கொண்டு செஞ்சு வச்சிருப்பார். நமக்கு வந்து என்ன பாடுகள், சகிக்கிறது, பொறுமையா இருக்கிறது, இதெல்லாம் வந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப முக்கியம். அப்பதான் ஜெயிக்க முடியும். சரிங்களா? ஸோ அன்புக்குரிய சகோதரர்களே, ஃபர்ஸ்ட் நம்முடைய வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா 2 விஷயம் செஞ்சிருக்கணும். ஒன்று சுய ரட்சிப்பு, இன்னொன்று சகோதரனுடைய ரட்சிப்புக்காக நான் ஒரு வேலை செஞ்சது. 2 தண்டவாளத்துல 2 கம்பி போகுது இல்லையா? ஒரு கம்பி நான் என்னுடைய சுய ரட்சிப்பு. ஆனா இந்த கம்பி மேல இந்த கம்பி போட்டாதான் இந்த கம்பி போடவே முடியும். இந்த கம்பி போடாம இந்த கம்பியை நான் என்ன பண்ண முடியும்? நிலை நிறுத்த முடியாது. ஃபர்ஸ்ட் நான் என்ன இருக்கணும்? என்ன சுத்தி நிக்கிற பாவத்தை நான் உதறி தள்ளி விட்டு அவருடைய பாதையில நான் பொறுமையோட என்ன பண்ணிட்டு இருக்கணும்? ஓடிட்டு இருக்கணும். இப்பதான் நான் அடுத்த சீனுக்கு வர முடியும். என்னுடைய உடன் சகோதர சகோதரிகளுக்கு அவங்க ரட்சிப்புக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன்? அடுத்து அது கொஸ்டின் பண்ணுவாரு. உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கேன்ற கேள்வி நமக்கு வரும். வேர் இஸ் யுவர் பிரதர் அப்படின்னு கேட்கும்போது, ஏன் பிரதர் வந்து தேவனுக்கு பிரியமா நடக்கல அப்படின்னா நான் தான் என்ன பண்ணியிருக்கணும்? அவரை கர்த்தர்கிட்ட என்ன பண்ற சேர்க்கறதுக்கான வேலையை நான் என்ன பண்ணியிருக்கணும்னா பண்ணியிருக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்திருக்கணும்? நான் சரியா இருந்திருக்கணும். புரியுதுங்களா? இப்பதான் ஜெயித்தல்ன்ற ஒரு விஷயமே என்ன ஆகும்? இப்போ புறா எப்படி எலியேசர் போய் ரெபேக்கால
ரெபேக்கால ஈசா கிட்ட கொண்டு போய் சேர்த்தார். ஆஃப் பண்ணுங்க அதை. இருக்கா? சரி. அப்போ அந்த அலுமினியம் இது இருக்கு பார்த்தீங்களா, அது எந்த மெட்டல்லையும் டச் பண்ணாமல் வச்சுக்கோங்க. வித்தியாசம் தெரியுதா எடுத்தோன்னே? அப்போ நம்ம தான் அந்த சத்தம் வரும்போது அலர்ட் ஆகிக்கணும். சரியா? இது ரெக்கார்டிங்ல எல்லாம் இருக்கும். சரியா? இப்போ என்ன அப்படின்னா, என்ன பாயிண்ட் சொன்னேன்? ஏசபேலா எலியேசர் ரெபேக்கால கண்டுபிடிச்சு தான் போய் யார்கிட்ட கொடுத்தாரு? ஈசாக்கிட்ட கொடுத்தாரு. அப்ப தேவனுடைய பரிசுத்தாவின் மூலியமாகத்தான், இந்த ஆவியின் கனிகள் மூலியமாகத்தான் நம்ம கிறிஸ்து எனும் மணவாளனை சென்று அடைய முடியும். அதுல 2 ரொம்ப முக்கியமான குணலட்சணத்தை இந்த புறா ஒன்று சொல்லி கொடுத்துருச்சு. ஒன்னு விசுவாசம், ஒன்னு சமாதானம். the hope, the renewal, the restoration. 3வது புறா தான் ரெஸ்டோரேஷன், திருப்பி கொடுக்கக்கூடிய காலத்தை அது என்ன பண்ணுதுன்னா அது சொல்ல வருது. அந்த புறா திருப்பி வரல, அங்க தங்கிருச்சு. அப்படின்னா யுகா 1000 அரசாட்சியில மாம்சமான யாவரும் மேலும் தேவனுடைய ஆவி ஊற்றப்பட்டு எல்லாருமே அவருக்கு ஏற்ற கிரிகள் என்ன பண்ண இருப்பாங்க. சப்ஜெக்ட் இவ்வளவுதான். சரிங்களா? அதைத்தான் நம்ம ரீகால் பண்ணி பார்த்துக்கிட்டோம். அன்புக்குரிய சொல்லி நம்மளாம் நல்ல ஒரு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் நம்ம உடன் பங்காளிகளாக நாம வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு பாம்பேல கடற்கரை பக்கத்துல போட்ட பயிர் யாரோ போடுற பயிர் இல்ல, நித்தமும் தேவன் அவருடைய புறாக்களுக்கு போடக்கூடிய பயிர் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கிற சத்தியம். அப்படி போஷிச்சுட்டு இருக்கிறார் இந்த புறாக்களை. அந்த லீஃப் நாம தான் அப்படி பார்க்கும்போது, புறாவும் இன்னொரு கோணத்துல பார்க்கும்போது மணவாட்டியை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அவருடைய கண்கள் புறாவினுடைய கண்களை போல இருக்கிறது அப்படின்னு சொல்றார். சரிங்களா? புறாக்கள் கள்ளம் கபடம் இல்லாதது, அது சுத்தமான தண்ணீரை தான் குடிக்கும், அது ஒரு கூட்டாக தான் அது கூடி வாழும். ஸோ புறா வச்சே ஒரு ஆவிக்குரிய ஒரு காரியத்தை நம்ம உணர்ந்து கொள்ளலாம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் கூட தேவன் நம்முடைய சகோதரை கொண்டு ரொம்ப அருமையான ஒரு பாடத்தை நமக்கு கொடுத்தாங்க. அதனால நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய இரட்சகர் மூலியமாக நாம் சுதியும் ஸ்தோத்திரங்கள் உயர்த்துக்கொண்டு இன்றைய நாளுக்குரிய இரவின் கீதங்களை சகோதரர் அசோக் ஜோசப் பிரதர் வாசிக்க சகோதரர் சாம்பல் பிரதர் அவர்கள் ஜெபிக்கும்படியாக அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஒரு சிறு அறிவிப்பு இருக்கிறது, முடிந்த பின்னாடி நாம் அதை பார்க்கலாம். இன்றைக்கான இறைவன் இணைய கீதங்கள் யோவான் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். என்னிடத்தில் விசுவாசிக்கிற எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். விளக்கம்: பரிசுத்த ஆவியே சபையாருக்கு வெளிச்சமாக இருக்கிறது. இந்த வெளிச்சத்தினாலேயே அவர்கள் எல்லா சத்தியத்திற்குள்ளும் நடத்தப்படுகிறார்கள். அதனாலே அப்போஸ்தலனாகிய பேதுரு அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கின்ற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும் என்றார். அந்த வெளிச்சம் நீதிமான்களின் பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சம் போல் இருக்கும். நாம் இன்னும் இருளுள்ள ஸ்தலங்களில் இருந்தாலும் பகல் உதயமாகும் வரை பிரகாசிக்கின்ற விளக்காய் இருக்க வேண்டும். பொழுது விடிந்து விடிவெள்ளி தோன்றும் வரை நமக்கு அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் தேவை. எனவே ஒரு வசனம் மற்றொரு வசனத்தை புரிந்து கொள்ள உதவுகின்றது என காண்கிறோம் என்பதே. ஆமென். ஜெபம் செய்வோம். தாம் ஒருவராய்
சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் செய்கிறவருமாகிய ஏக சக்கராதிபதியாக இருக்கிற எங்கள் அன்பின் பரம தேவனே, இந்த அருமையான மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், கோடாகோடி ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் நாங்கள் நல்ல ஒரு சத்தியத்தை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தியதற்காக ஸ்தோத்திரம். இந்த மூன்று புறாக்கள் என்ற ஒரு சத்தியத்தின் மூலமாக நாங்கள் உம்முடைய ஆவியானவருடைய குணங்களையும் அறிந்து கொண்டோம். ஆமாண்டவரே, நல்ல ஒரு சத்தியத்தை கொடுத்து அந்த சமாதானம், அன்பு என்ற ஒரு நற்குணங்களை அந்த புறாவை போல தேவ ஆவியானவர் தேவனிடத்திலிருந்து வந்து இறங்கி எங்களை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் அந்த ஆவியினால் இந்த பரலோக பூமியில் கட்டப்பட பரலோகத்தில் நாங்கள் நித்தியமாக வாழ நீங்கள் எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் காட்டொலிவு மரமாக இருந்தோம். அந்த காட்டொலிவு மரத்தை கர்த்தாவே நீர் நல்ல ஒலிவு மரமாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாங்கள் ஒட்டப்பட்டு அவருடைய குணங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த நற்பண்புகள் மூலமாக உம்முடைய அன்பின் கனிகளை வெளிப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அதே போல நாங்கள் பலியின் ஜீவியம் செய்து இந்த ஓட்டத்தை நாங்கள் கடைசி வரை ஓடி முடிக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் சோர்ந்து விடாதபடி அந்த ஒலிவ இலையை போல நாங்கள் ஜெயங்கொள்ளுகிறவராக வெற்றி வாகை சூட இறுதியில் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு தாரும். நாங்கள் அந்த சிலுவையின் பாடுகளை எங்களுடைய அனுதின ஜீவியத்தில் சுமந்து கொண்டு அந்த ஜீவ பாதையில் நாங்கள் நடக்கும்போது இறுதியில் நீர் தரக்கூடிய அந்த பரிசு பொருளாகிய அந்த ஜீவ கிரீடம், அந்த நித்திய ஜீவன் என்ற அந்த பரிசை நீர் எங்களுக்கு தருவதற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். நீரே எங்களை ஆசீர்வதித்தரணும். இந்த முழுவதும் எங்களோடு உம்முடைய கிருபை இருக்கட்டும். எங்களை பாதுகாத்தரலும். சபையில் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆசீர்வதியும் பாதுகாத்து கொள்ளும். அனைத்தையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். வல்லமையுள்ள பரமபிதாவே, ஆமேன். ஸ்தோத்திரம். அமரவும். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாளை வெள்ளிக்கிழமை என்ன இருக்கு? என்ன இருக்கு? மதன் பிரதர் வீட்டில் எங்க மறந்துட்டீங்களோன்னு நான் யாருமே மறக்கலை. எல்லாரும் நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்க. பார்ட்டிசிபேஷன் அமோகம், சரிங்களா? அதனால மதன் பிரதர் வீட்டில் நாளைக்கு ஒரு பேசிக் கிளாஸஸ் போயிட்டுருக்கு, ஒரு காரியம். ரெண்டாவது சனிக்கிழமை என்னது? ஒரு வீட்டு கூடுகை. இந்த மாதம் எத்தனை வீட்டு கூடுகை? 2 வீட்டு கூடுகை. யார் வீடு? 2வது வீட்டு கூடுகை யார் வீடுன்னு? சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு ராஜ்குமார் அவர்களுடைய இல்லத்தில் ஒரு வீட்டு கூடுகை என்னாகும் நடைபெறும். சகோதரர்கள் நேரத்துக்குன்னா நேரத்துக்கே தவறாமல் வந்து கூடும்படியாக உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல ஆராதனையும் மாலை நேரத்திலே கோல்டன் பார்க்கில் அறுவடை ஊழிய சத்தியங்களும் பரிமாறப்படும். இந்த வாரம் சர்ச் 1 சர்ச் 2 2 பாடங்களும் எடுக்கப்படும். மாலை 5 மணிக்கே அந்த வகுப்புகள் ஆரம்பிக்கப்படும் கோல்டன் பார்க்கில். ஸோ இதையும் உங்களுக்கு அறிவிப்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஒருவருக்கொருவர் கிறிஸ்துக்குள்ளான அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
பார்த்து 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 பார்த்துடா.